தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சேரன்மகாதேவி மின்சார வாரியம் நடத்திய 76வது ஆண்டு குடியரசு தின விழா சேரன்மகாதேவி மின்சார வாரியம் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற குடியரசு தின விழாவில் உதவி பொறியாளர் கைலாசமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் தர்மராஜ் மற்றும் பொதுநல சேவகர் நைனா முகமது ஆகியோர் கலந்து கொண்டு மின்சார வாரியத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பொதுமக்கள் சேவைக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு சிறப்பாக பணியாற்றிய மின் ஊழியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார். மேலும் குடியரசு தின விழாவில் சேரன்மகாதேவி மின்சார வாரியம் சார்பாக நடைபெற்ற சிறுவர் சிறுமிக்கான விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்து பரிசுகளை வழங்கினார். இதில் முருகேசன் சிறப்பு நிலை முகவர், மலுக்கா மலி வணிக ஆய்வாளர், சதீஷ்குமார் வணிக உதவியாளர், முருகன் மின்பாதை ஆய்வாளர், முத்தப்பெருமாள் மின்பாதை ஆய்வாளர், சுப்பிரமணியன் கம்பியாளர், வள்ளி கம்பியாளர், சரஸ்வதி கள உதவியாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். நம்முடைய சேரன்மகாதேவி காவல்துறை ஆய்வாளர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார்கள். போற்றி மகிழ்விப்பார்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள். அடுத்தபடியாக லைன் இன்ஸ்பெக்டர் முத்துப்பெருமாள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்ப்பார்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள். அடுத்ததாக சரஸ்வதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கை விடுங்க. வாழ்த்துக்கள். ஆய்வாளர் அவர்களுக்கு நம்மளது வள்ளி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்ப்பார்கள். மும்தாஜ் அவர்களுக்கு ஆய்வாளர்கள் பற்றி வருகிறது. சிறப்பு விருந்தினர் செல்வம் கவர்மெண்ட் ரிட்டையர்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு உதவி
சேர்மாதி காவல்துறை ஆய்வாளர்களுக்கு நமது தமிழ்நாடு மின்சார வாரியம் உதவி மின் பொறியாளர் பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார்கள். நம்மளது சேர்மாதேவி பொது சேவை நயனாதி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு உதவி மின் பொறியாளர்கள் வரவேற்கிறார்கள். உதவி அவர்களுக்கு மணி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு வரவேற்கிறார்கள் உதவி மின் பொறியாளர். பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நம்முடைய காவல்துறை ஆய்வாளர்கள் பரிசு வழங்கப்படுகிறார்கள். அடுத்த சண்முகப்பிரியா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஊக்குவிக்குமாக நம்முடைய ஆய்வாளர்கள் வழங்குகிறார்கள். வேணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதானே ஆமா, அவருக்கு நமது சேர்மாதாரர்கள் பரிசு பொருள் வழங்குகிறார்கள். சுடர் பெருமாள் அவர்களுக்கு ஆய்வாளர் அவர்கள் பரிசு பொருள் வழங்குகிறார். நம்பி செல்வம் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இரண்டாவது பரிசாக அவர் கிரிக்கெட் வீரராகவும் கால்பந்திலும் சிறப்பாக ஆடி தமிழ்நாட்டை மீண்டும் விளையாட்டு இதாக ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார சார்பாகவும் காவல்துறை ஆளுநர் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை ஆயிஷா இரண்டாவது பரிசாக பார்த்து இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டு இந்த ஆறுதல் பரிசு கீழே விழுந்துட்டு காலு கொஞ்சம் இதா இருந்தது. இருந்தாலும் எல்லாருக்கும் பரிசு கொடுப்போம். வெற்றி பெற்றவர்களும் பரிசு உண்டு, ஓடி பெற்றோர் எல்லாம் மீண்டும் ஆமா கோதப்பாத்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னதுல ஆபியா பரிசு உட்காருங்க. அவர்களுக்கு ஆய்வாளர் பரிசு வழங்கப்படுகிறது. மியூசிக்கல் சேரில் முத்துமாரி அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமா சார், இவங்க கொஞ்சம் கவனிச்சுடுங்க. அடுத்தது காவியா இங்க பாருப்பா. இவன் ரெண்டாவது. மூணாவது ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு ஷர்ட் பிளேட் வழங்க முடியும். சுரசைக்கில் எஸ்கி ராஜாக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். சரவண அவர்கள் மூணாவதுக்கு ராஜேஷ் கண்ணன். ஹரிணி விளையாட்டு வீராங்கண்ணி அவருக்கு இந்த பரிசு நம்ம சேர்மாதி ஆய்வாளர் வழங்குகிறார்கள். ஆதிகா சண்முகப்பிரியா வைக்கா சாட்டு வைக்கா பலூன் உடைத்தல் சிறுவர்கள் பலூனை தப்புன்னு உடைச்சுதானே ஜனனி செகண்ட் பிளேஸ். மூணாவது ஆபிஷா. இவன் குட்டி ஸ்வீட்ஸே குத்திட்டா பலூனை. ஆபிஷா இவன் ஆபிஷா வந்து அதுக்குன்னே நகத்தை வளர்ந்துருக்கா. நகத்தை வச்சே குத்திட்டா. வாழ்த்துக்கள். கலர் மேட்டிங் சுப்ரியா இவனும் வீராங்கனி
ஷாமின் 7th prize. பரிசு பெற்ற எடுமா ஆலோசியம் சார். பவித் ரைமன் அடுத்தால யாரு? கலர் மேஜிக் நயனாக அவர்களுக்கு சேவர்களுக்கு 7th prize. அதெல்லாம் கொடுங்க, எல்லாம் பரிசு கொடுங்க. சுப்பராஜ் நமது சேர்மாதி ஆய்வாளர்கள் பரிசு பொருள் வழங்கி கொண்டிருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவி கனிப்பிரியா சீக்கிரம் வாங்க. சிரமத்தையும் பார்க்காமல் நம்மளுடைய உதவி மின்துறை அவருடைய அலுவலகத்துக்கு நம்ம ஆய்வாளர்கள் வந்து குழந்தைகளுக்கான ஊக்குவிக்கும் வகையாக பரிசுகள் வழங்குகிறார்கள். பேர் வாசிக்க வச்சு வாங்க. எல்லாமே தங்கத்தட்டு தான்ப்பா, வெள்ளி தட்டி கிடையாது. ஆயிஷா ஆள் பார்க்கத்தான் விட்டுருக்கான். அவன் அந்த பிரைஸ் இல்ல, இந்த பையன் அவன் பரிசு விட்டு ஒரு குடும்பத்துங்க. கனிப்பிரியா அந்த விளையாட்டு விளையாட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்த சுடப்பெருமாள் லெமன் கருதியில் வச்சு லெமன் கிலோலாம கொண்டு போறோம். அந்த முட்டனா உடஞ்சிடும், லெமன் உடையாது. ஆபியா தரசதி பரிசு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒன்று சூப்பர் பொண்ணு, நல்ல கடியாடி. அது படிப்பிலும் நல்ல படிக்க வேண்டும், விளையாட்டிலும் வீரங்கனையாக வர வேண்டும். மேன்மேலும் நம்ம இந்திய இதுக்கு மேன்மேலும் தமிழ்நாடு மின்சாரம் சார்பாகவும் உங்களை மீண்டும் மீண்டும் வேண்டுகிறேன். அப்போ ஒரேப்பா நல்ல வேண்டாம் சரியா வாங்கி ஆய்வாளர் சாப்பிட்ட அவர்களுக்கு நன்றி. குழந்தைகளுடைய சிறிய உரையை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறேன். குடியரசு தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா இதுல என்னன்னா, இந்த நம்ம ரிட்டையர்டு ஸ்டாஃபுக்கு ஏஇ சார் அருமையாக கூட்டு பரிசு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எந்த டிபார்ட்மெண்ட் ரிட்டர்ன் கண்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ரைட்டு போட்டோம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்தால் கூட திரும்ப உட்கார கூட சொல்ல மாட்டோம். ஆனால் ஏஇ சார் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்க, ரொம்ப நன்றி. இந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஏஇ சார் ரொம்ப சிறப்பு. குழந்தைங்க எல்லாருமே நல்லா கலந்துட்டீங்க, பேருந்து நிறைய வாங்கியிருக்கீங்க. பேசி முடிக்கணுமா சார்? நமது முருகன் மின்பாதை ஆய்வாளர் அவர்களுக்கு நமது காவல்துறை அதிகாரி அவர்கள் பின்னாடியே போட்டுவார்கள். நமது சுடலை களப்பணியாளர் அவர்களுக்கு காவல் ஆய்வாளர் அவர்கள் பின்னாடியே போட்டுவார்கள். குழந்தைங்கள்லாம் நல்ல விளையாட்டு போட்டியில் கலந்துட்டீங்க, நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் வருங்காலங்களில் நிறைய விளையாட்டு போட்டிகளில் சேரணும், நிறைய ப்ரைஸ் வாங்கணும். நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கி பெருமை சேர்க்கணும்.
விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிப்ளின் நல்லாயிருக்கும், ஒழுக்கம், மற்ற தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வராது. நல்லா விளையாடும் போது நல்லா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம மனசு பிரெயினும் நல்லா ஆக்டிவாக செயல்படும், மனசும் நல்லா ஹாப்பியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். யாரெல்லாம் நல்லா விளையாட்டு போட்டியில் கலந்துட்டு நல்லா ஜெயிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நல்லா விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா படிக்கக்கூடிய திறமை இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மனசு விளையாடும் போது ஒரு மனசாக இருக்கும். நீ என்ன விளையாட்டு விளையாடுறீங்களோ அந்த கேம்ஸில் மைண்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், நம்ம கேம் நல்லா விளையாட முடியும். அதுக்கப்புறம் மனசு பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காந்து படிக்கும் போது நல்லாயிருக்கும். சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஏதாவது ஒரு கேமு, இந்த செல்ஃபோனில் விளையாடாதீங்க. அது போக உங்கள் தெருவில் என்ன கேம் விளையாட முடியுமோ, கிரிக்கெட் விளையாடலாம், சிம்பிளாக கபடி விளையாடலாம், சின்ன சின்ன ரன்னிங் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய்ட்டு கை கால் மொத்தம் கழிவிட்டு நல்லா படிக்க உட்காந்தீங்கன்னா நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், படிப்பும் நல்லாயிருக்கும், விளையாட்டும் நல்லாயிருக்கும், எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கையும் நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த சின்ன இடத்துல இவ்வளோ தூரம் விளையாட்டு போட்டி நடத்தி இவ்வளோ ப்ரைஸு சார் ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பண்ணால் மக்கள் தெரு இதே மாதிரி வச்சா மக்களுக்கு வந்து அந்த ஒழுக்கங்கள் நல்லாயிருக்கும். இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு பண்ண நம்ம ஏஐசருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நம்ம நயனார் மாமா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் மற்றும் மதிய வணக்கம். இதில் வந்து சாரை பற்றி பேசிட்டே போகலாம். எங்கே கூப்பிட்டாலும் சரி அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து அவங்கள கூப்பிட தான் செய்யணும். 20 ஃபங்க்ஷனாலும் சரி கண்டிப்பாக வாரணும்னு சொல்லுவாங்க, வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ கூட நாங்கள் அன்புத்தூரில் கொடுத்தோம், நைட்டில் டயர்டாக இருக்குது அப்படின்னாங்க. இருந்தாலும் வந்து நம்ம மாமா அவர்கள் வந்து கேட்டாங்க, ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சார், பிள்ளைகள் வெயிட் பண்ணுறாங்க அவங்க ஸ்போர்ட்ஸுக்காக வேண்டி அப்படின்னு சொன்ன உடனே சார் வந்து உடனே ட்ரெஸ்ஸோடய வந்துட்டாங்க. இதில் ஒரு பெரிய சந்தோஷம். நன்றிங்க சார். அதே மாதிரி சார் சொன்னாங்க, செல்போனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. உண்மைதான். நீங்கள் விளையாட்டு போட்டி ஏதாவது ஒன்று நீங்கள் விளையாடும் போதே உங்களுடைய நல்ல ஒழுக்கம் வரும், நல்ல நிறைய வரும். கிருஷ்ணமூர்த்தி மாமாவை பொறுத்தவரை என்னன்னு கேட்ட சிறப்பு நிலை முகவர் எட்டர் அவர்கள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளது சேர்மாதேவி ஆய்வாளர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு பொருள் வழங்கினார். நான் 38 வருஷம் இபியில் பணியாற்றினேன். எந்தவித ரிமார்க்கும் இல்லாமல் நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆனேன். என்னுடைய பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், மருமகன் ரயில்வே டிடிஆர். என் பையன் இதே காவல்துறையில் தான் இருக்கான், திருவள்ளில் காவல்துறை முருகன் சொல்லி எஸ்பிட்ட இருக்கான். அது எனக்கு பெருமை. ஆனால் காவல்துறை பொதுமக்களுக்கு நன்மை செய்யும், இடையூறு பண்ணாது. அதாவது மின்சார வாரியம் அதுவும் நன்மை செய்யும். ரெண்டும் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியினால எனக்கு 2 பேரும் பிடிக்கும், பொதுமக்களும் பிடிக்கும். இந்த விளையாட்டு நல்ல ஊக்குவித்த சிறுமிய சிறுவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்க அனைவருக்கும், ஆமாம், உதவி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி செய்த உதவி மின் பொறியாளர் அவர்களுக்கும், நான் ஒரு 5 ஆண்டு இங்கே பணிபுரிந்தேன். சேர்மாதேவியில் 5 ஆண்டு பணிபுரிந்தேன். சிறப்பு நிலை முகவராக பணியாற்றி எந்தவித இது இல்லாமல் எனக்கு ரிட்டையர்டு பணி செய்து இன்றைக்கி பென்ஷன் வந்துட்டு இருக்கு. ஆண்ட முடித்தல நல்லா தான் இருக்கேன். 2 பேரும் பேத்தி இருக்கு. ஒரு குரல் இல்லை எனக்கு. ஆண்டவன் நல்லா தான் வச்சிருக்கான். எல்லா மக்களையும் நல்லொழிப்பாக இருக்கான் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 76வது குடியரசு தினத்தை அனைவரும் நன்றாக சிறப்பித்து தந்துள்ளீர்கள். மேலும் சிறப்பித்த அனைவருக்கும், வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேர்மாதேவி மின்வாரியம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.